அப்பா பொறுத்தது போதும், இன்னும் விட்டா திமுக அரசு, திராவிட மாடல் அரசு எங்கள் தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டி தின்று விடுவார்கள். இன்றே செய், அதை நன்றே செய், இப்பொழுதே தொடங்கு. நாளை என்பது அது சோம்பேறிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது திங்க் தட் இட் இஸ் பாசிபிள் ஃப்ரம் டுடே. அந்த மைண்ட் செட் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வரும் பட்சத்தில் தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்பை பெற முடியும். நாம் எங்கள் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு மீது அதிருப்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல மண் குவாரியை தட்டி கேட்ட ஒரு நபர் முன்பு கலெக்டரை சந்தித்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி மண் குவாரி இல்லீகலாக எடுக்கப்படுகிறது. அவர் இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரபல பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பாஜக 2036 ஆட்சியை பிடிக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் 11 ஆண்டுகள் காத்திருக்கணுமா, அதை பற்றியான இந்த வீடியோவில் விலாவரியாக நம்ம பார்ப்போம். அதாவது அவருடைய ஆருடமா, ஏன்னா அவர் பிரபல பத்திரிகையாளர், பல முன்னணி பத்திரிகைகளில் வேலை பார்த்தவர், அரசியல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவர். ஸோ ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பார் எல்லா ஒரு அரசியல் நிலவரங்களையும். அதை வைத்து கொண்டு 2036 வெற்றி பெறும் பாஜக அப்படின்னு சொல்றத எப்படி ஏற்றுக்கொள்வது, அதுதான். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அரசியலுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அதற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கரிஷ்மா வேணும்னு சொல்லுவேன். ஒரு ஈர்ப்பு சக்தி வேணும். ஸோ இன்னொன்று, 11 வருஷம்ன்ற போது இன்னைக்கு 50 வயசுல இருக்கிறவங்க 61 வயசாயிடும், வயது முதிர்ந்தவர்களாக மாறிடுவாங்க. 40 வயசுல இருக்கிறவங்க 51 வயசாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயசுல இருக்கிறவங்க 71 வயசாயிடும். அப்போ இன்னும் 11 வருஷம். அப்போ பாஜக இருக்கவங்க, நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்கெல்லாம் சோர்வடைஞ்சிருவாங்க. என்னப்பா அது 11 வருஷம் வெயிட் பண்ணணுமா? அப்பா பொறுத்தது போதும், இன்னும் விட்டா திமுக அரசு, திராவிட மாடல் அரசு எங்கள் தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டி தின்று விடுவார்கள் அப்படிங்கிற கவலையும் பலருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே சார் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன்ல சொல்றாரு, அவருடைய ஒரு பார்வையை சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஆழ்மன பயிற்சியாளர், ஒரு சப்கான்சியஸ் மைண்டை பத்தி பேசியிருக்கேன் நான், த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். அதற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை உண்டு. இன்றே செய், அதை நன்றே செய், இப்பொழுதே தொடங்கு. நாளை என்பது அது சோம்பேறிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. டுமாரோ நெவர் கம்ஸ். ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவோம். அதாவது ஒத்தி போடுதல், தள்ளி போடுதல். இன்னைக்கே நம்ம செய்யறோம் அப்படின்னா தான் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஒரு 10 வருஷம் பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி கதை? அதாவது திங்க் தட் இட் இஸ் பாசிபிள் ஃப்ரம் டுடே. அந்த மைண்ட் செட் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வரும் பட்சத்தில் தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்பை பெற முடியும். நாம் அதாவது இன்னைக்கு நீ வேலை செய், இன்னைக்கு நீ விதைச்சிரு, 11 வருஷம் கழிச்சு நீ அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த அரசியலுக்கு ஒத்து வராது பாண்டே சார். இது எங்கள் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு மீது அதிருப்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கேட்கவே வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இல்ல, ஒரு எப்படி சொல்றது, அரசியல் சம்பந்தமாக தொடர்பு இருக்கிறது. அவர் ஒரு பெரிய குற்றவாளி, பல கிரிமினல் வழக்குகள் இருக்கு அவர் மேல. ஸோ இதெல்லாம் அப்பட்டமாக நடக்குது. இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல மண் குவாரியை தட்டி கேட்ட ஒரு நபர் முன்பு கலெக்டரை சந்தித்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி மண் குவாரி இல்லீகலாக எடுக்கப்படுகிறது. அவர் இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ தமிழ்நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, தொழிலாளர்கள் விரோத போக்கு இந்த அரசு கடைபிடிக்கிறது. அதில் கூட்டாளியாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை முன்வந்து அவ்வளவு பலமாக கேட்கவில்லை. இங்கிருந்து ஃபோர்டு கம்பெனி போயிட்டாங்க ஃபார் நோ ரீசன். பல ஃபோர்ட் நிறுவனத்தில் வேலை செய்த ஆண் பெண் ஊழியர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இது போல பல பெரிய நிறுவனங்கள் அவங்க வேற மாநிலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க.
என்னன்னு தெரியல. அப்போ நாம் நம்முடைய மக்களுடைய என்ன சொல்றது வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் இன்று மக்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். அது வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழப்போம்ங்கிறாங்க. அதையும் பரிசீலிக்க வேண்டும். அதே போல பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. அதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது 2500 ரூபாய் கொடுத்த பழனிசாமியை பார்த்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீ 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார்கள். சரியா? இன்றைக்கு இவர்களால் ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியல. அதை கூட விட்டுருங்க. அதாவது பல ஒரு ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நான் உட்பட வேட்டி சேலை அப்படின்னு கொடுக்கறது சொன்னாங்க. யாருக்குமே வேட்டி சேலை கொடுக்கல. பலருக்கு பாதிக்கு பாதி யார் வாயில போயிடுச்சோ தெரியல. அது வேட்டி சேலை கொடுக்கப்படவில்லை. அதற்கு அத்தாட்சியாக என்னுடைய மெசேஜ் வேணா நான் காமிக்கிறேன். அது மாதிரி பல இடங்கள்ல பல ஊர்கள்ல நடந்திருக்கு. ஆளுநர் அவமதிப்பு, இவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு தகராறு பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடைபெறாத ஒரு கோர்ட்ல எல்லாம் பார்த்தா பயங்கரமா அக்விஸ் எல்லாம் கத்தியோட பல வழக்கறிஞர்கள் பயத்தோட வேலை செய்யக்கூடிய அங்கே கோர்ட்லே அசம்பாவிதங்கள் கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இதெல்லாம் எப்பயாவது நடந்திருக்குமா? இன்றைக்கு பாருங்க பயங்கரமா போதை கஞ்சா இது மாதிரி நிறைய பிடிபட்டதுன்னு சொல்லி நம்ம நியூஸ் கேட்கிறோம். அப்போ போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. பெண்கள் எல்லாம் வெளியே போறதுக்கு இப்போ சென்னையிலே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற ஊர்கள்ல மற்ற இதுல எல்லாம் என்ன அளவுல இருக்கும்? பெண்கள் எல்லாம் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா திமுக அரசு கடன் பார்த்தா அப்படியே ஒரு 9 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டே இருக்கு. அதாவது அரசு கஜானா காலியாக போகிறதுன்னு சொல்றாங்க. கூடிய விரைவில் அரசு கஜானால பணமே இருக்காது. கஜானா காலியானா அரசு திவால் ஆயிடும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 1000 ரூபாய் கேட்டால் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். மத்திய அரசை கேட்டால் நீங்கள் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னீர்கள். 1000 ரூபாய் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்க எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள்? பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. அதாவது ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்வது போல 2036 தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் இவர்களிடம் இருந்து அப்படின்னா என் மக்கள் மடிந்து வறுமையில் வாடி செத்து விடுவார்கள். அதாவது எப்படி ஒரு ஓநாய், ஒரு வேட்டையாடும் ஒரு ஓநாய், ஒரு சிறுத்தை புலி ஒரு மானை அதோடைய மொத்த எலும்பு மொத்தத்தையும் கடித்து குதறி தின்று விடுமோ, அதுபோல என் நாட்டு மக்கள் எல்லாம் எலும்பு துண்டு போல நாங்கள் எல்லாம் செத்து மடிந்து விடுவோம். ஐயா சாமி, எங்களெல்லாம் தாங்க முடியாதுடா சாமி. இவர்கள் கோடி கோடியாக கொள்ளடித்துருவார்கள். அதாவது பல வெளிநாடுகள்ல பதுக்கி வைத்திருக்கிறார்கள். பல ஆயிரம் பல லட்சம் கோடியை 100 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். அதாவது திராவிட மாடல் அரசு, நாங்கள் தான் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர்கள் பல நாடுகள் வெளிநாடுகள்ல பினாமிகளை உருவாக்கி பல பல கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை பதுக்கி கொண்டே இருப்பார்கள். எங்கள் மக்கள் எல்லாம் வறுமையில் வாடி வேலையின்றி வாடி செத்து மடிய வேண்டியதுதான். ஐயா சாமி தாங்க முடியாதா சாமி? அது வரைக்கும் எங்களால தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. முட்டாள்கள் கிடையாது. இப்போது மக்கள் விரோத போக்கை அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. மக்கள் எல்லாம் விழித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியமா அடுத்த வாட்டி திமுக வரக்கூடாதுன்னு தான் பேச்சு பலரிடமும் அடிபடுகிறது. நீங்க பாட்டு என்னன்னா உதயநிதி, அடுத்தது இன்பநிதி, அவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுப்பீர்கள். நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து விரலில் வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். எங்கள் மண் வளம், மனித வளம், கனிம வளம், இப்படி பல வளங்களை திருடி சுரண்டி என் மக்களை சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சு நீங்கள் படோடமாக அற்புதமான ஒரு அபண்டன்ஸான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் மக்கள் செத்து செத்து ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறான். இதுல சில பேரு வாய்ப்பே இல்ல ராஜா, 200 தாண்டி ஏன் 234 ஏன் சொல்றீங்க? 264 294 கூட சொல்லுங்க. தெரிஞ்சே குழியில விழுகிறவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் ஒரு ஆதாயம் அடையணும். திமுக அரசால இல்ல அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கணும், அவர்கள் குடும்பஸ்தர்களாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம தெரிஞ்சே போய் குழியில விழுகிறோம்னா அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது.
அதான் சொல்றேன், அவங்க ஞானம் சரியில்லைன்னா கீழே போய் தெரிஞ்சு சொல்ற எவ்வளவு பேர் சொன்னாலும் அவன் போய் படுகொலை தான் விழுவான். அப்படித்தான் நாம் திமுகவுக்கு மறுபடியும் ஓட்டு போடுவோம், நாம ஓட்டு அளிப்போம் அப்படின்னா அவ்வளவுதான், நாம எல்லாம் தெருவோடு ஏந்த வேண்டியதுதான். ஆனால் இவர்கள் பல இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், பல பினாமிகளை உருவாக்கி கல்வி தந்தைகளாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ பாத்தீங்கன்னா பாஜக பிரசித்தி பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறது, ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா பாப்புலரான கேண்டிடேட்ஸ் இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. பார்த்தா ஹெச் ராஜா அவர்களா இருக்கட்டும், இல்ல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, எல் முருகன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாளடைவில் பலரும் பல இளைஞர்களும் பாஜகவில் இணைவார்கள். கண்டிப்பாக பாத்தீங்கன்னா 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றாங்க. அதே போல 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சதவீதமான ஒரு 18% ஓட்டு வங்கிகளை பெற்றிருக்கிறது பாஜக அரசு. பெரிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா யார் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்க போகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பிளாஷ் நியூஸா பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட வெற்றி! அப்படின்னா முன்னாடி எல்லாம் பாஜக அப்படின்னா ஒரு கட்சியாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ திராவிட மாடல் அரசு பாஜகவை ஒழித்து கட்டுவதற்கு, வெற்றியை தடுப்பதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் பாத்தீங்கன்னா மதவாத சக்தி. மதவாத சக்தியை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். ஆமா, மதவாத சக்தி, மண்ணாங்கட்டி சக்தி. மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. நீங்க சொல்லிட்டே இருங்க மதவாத சக்தி மதவாத சக்தின்னு. கூட்டணி வச்ச போதெல்லாம் உங்களுக்கு தெரியல மதவாத சக்தி. சரி, நான் கேட்கிறேன், நீட் தேர்வு ஒழிப்பேன்னு சொன்னீங்கல்ல, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக முதல் கையெழுத்து நாங்கள் நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு? பொய்யான வாக்குறுதியா? இப்படி நீங்கள் கொடுத்த ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளில் சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றி இருந்தால் மிகப்பெரிய விஷயம். நீட் தேர்வை நீங்க எப்படி ஒழிப்பீங்க? கேட்டா மத்திய அரசு தான் அதுக்கு கொண்டு வர முடியல, மத்திய அரசு தான் காரணம்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு, சகமான சாதாரண மனிதர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள்லாம், காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும் பொழுது, ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த சட்ட மசோதாவை இயற்றப்பட்டது. நீட் என்ற சட்ட மசோதா இயற்றப்பட்டது. அதற்கு முன்னர் அந்த நீட்டே கிடையாது. உங்களுடைய ஆட்சியில் இருக்கும் போதுதான். இப்போது மத்திய அரசு கையில் கிடையாது, அது உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு. இப்போ உயர்நீதிமன்றம் தான் அதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், மத்திய அரசு கையில் கிடையாது. அதனால நீங்க சொன்னீங்கல்ல ஒழிப்போம்னு சொன்னீங்க, முடியாததை நாங்கள் முடித்து காட்டுவோம் சொன்னீங்கல்ல, என்ன செஞ்சீங்க? கேட்டா மத்திய அரசு கை காட்டுறீங்க. ஏன் தெரியாதா? அதான் சொல்லுவாங்க, அதாவது முழு சோத்துல பூசணிக்காய மறைக்கிறதா அப்படின்னு. அதெல்லாம் மக்கள் எல்லாம் அவ்வளவு அடிமுட்டாள்கள் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ பாஜக வர வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள், ஒரு ஆப்ஷன் தேடுறாங்க. திமுக வேண்டாம், கண்டிப்பா வேண்டாம், நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா பிஜேபி இருக்கக்கூடாதா? இருக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். அதாவது என்னுடைய ஆளுடத்தின்படி பாத்தீங்கன்னா 2026 பாஜக ஆட்சி அமைக்கும்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, வலுவான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில், பாஜக வலுவான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில் சத்தியமாக திமுகவுக்கு மரண அடி காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமா. அதனால ரங்கராஜ் பாண்டே சார் சொல்றது நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி சார், நீங்க பெரிய அரசியல் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், ஒரு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கவர். ஆனால் எங்கள் மக்கள் நாங்களெல்லாம் தாங்க மாட்டோம். ஐ வாண்ட் டு கரெக்ட் யூ. 2026 இன்றே செய் அதை நன்றே செய் என்ற பட்சத்தில் நாங்கள் 2026 ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். பாரத் மாதா கி ஜெய், மோடி கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்று